பெரியவர்களுக்கும் ஏன் மதிப்புக்குரிய தாய்மார்களுக்கும் நமது சகோதரன் சகோதரிகள் பள்ளிக்கு செல்லக்கூடிய 20 வயது மாணவ கண்மணிகளும் நம்மளுக்கு ஒரு நாடக குரு பெரியவர்களும் இசைக்கலைஞர்களும் இது நம்மளுடைய உயிருக்கு மேலாக அன்பு தெய்வங்கள் நம்ம சாத்தப்பாடி கல்கோட்டை நம்ம முழங்காட்டூர் இப்படி எடுத்துக்கிட்டா பெரிய சாத்தப்பாடி கிராமத்திலே வாசம் செய்து வரக்கூடிய நம்ம நாயக்குமார் சுவாமிகள் மரியாதைக்குரிய இந்த சாத்தப்பாடி கிராமத்திலே அருகாமையில் குடிக்கொண்டுள்ள நம்மளுடைய பனங்காட்டூரில் வசித்து வரக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்ம கொண்டநாயக்கர் ஐயா சுவாமி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சென்றாய் நாயக்கர் ஐயா அவருடைய குடும்பத்தாரும் இன்னும் நம்ம கோவிந்தராஜ் நாயக்கர் ஐயா அவருடைய குடும்பத்தாரும் இன்னும் நம்ம பொன்னப்ப நாயக்கர் குடும்பத்தாரும் இன்னும் நம்ம சித்தநாயக்கர் ஐயா அவர்கள் குடும்பமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பல்லாயிரக்கணக்கில் செலவுகள் செய்து இந்த பனங்காட்டூரிலே குடிக்கொண்டுள்ள அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீ முனியப்பர் திருவிழாவுக்காக நாளைக்கு விட்டுருக்கிறாங்க. ஆனா சிறப்பான ஏற்பாடு. சாப்பாடு எப்படா? சொல்லக்கூடாதுயா? அவ்வளவு மோசமா? ஒரு சாப்பாடு கறி இலை மட்டும் இருந்துச்சுன்னா மொக்காக்கலா கறி ஒவ்வொரு ட்ரிப் எப்பயுமே தர்ம நாடு தான். அன்பு தெய்வங்கள் அவங்க போட்டு மாதிரிதான் நம்ம சாப்பிட்டு வரக்கூடாது. என்றென்று பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு இந்த நாடகத்துக்காக வருகை தந்துள்ள அனைத்து சுத்த வட்டார ரசிக பெருமக்களும் இன்று போல் என்றும் நம்ம நாயக்குமார் சாமிகள் வண்டி முயற்சிகள் இன்னும் நாடாள பிரதமர்கள் இன்னும் ரெட்டியார்கள் செட்டியார்கள் அனைவரும் வந்திருக்கிறாங்க. அனைவர்களுக்கும் நம்முடைய நாடக கலைக்குழு சார்பாக நல்லூர் மாதேஸ்வரர் நாடக குழுவின் சார்பாக அனைவர்களுக்கு என்னுடைய முத்தான முதல் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். சரி வேறு விட்டு வெளியே வந்துதான் 10, 20, 50, 100 அன்பளிப்பு வாரி வழங்கிய அந்த அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்முடைய அதாவது ஆட்டு வியாபாரி நம்ம பெருமாள் சுவாமி ஐயா அவர்களோ நம்ம பழனிசாமி ஐயா அவர்களோ நம்ம சாத்துப்பாடி நம்ம டிரைவர் பார்ப்போம் மணி தெரியலதா அனைவர்கள் இல்லையா பேர் தெரியல எல்லாம் மன்னிச்சுக்கணும் சாமி. அனைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். சரி ஐயா பைத்தியக்கார புண்டை பைத்தியக்கார புண்டை கழிச்சு வச்சுமா. சரி சரி பால்வடியில் மூஞ்சா இன்னும் ஒரு 12 மணி ஆட்டு கூட அந்த மூஞ்ச பார்க்கலாம். சரி சரி அமைதி அமைதி சரி என்ன ஆண்பார்ந்த பெரியவர்களா தாய்மார்களா இன்னும் இங்க மட்டும் இல்ல சுத்து வட்டாரத்தில் நம்மளுக்காக நாடகத்துக்கு வருகை தந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வெளியிலிருந்து வந்தவர்களுக்கும் ஊர் பொதுமக்களும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ கண்மணிகள் வயிற்றுக்கு வந்தவங்க வயிற்றுக்கு வராதவங்க இன்னைக்கு வரலாமா நாளைக்கு வரலாமா இல்ல திங்கட்கிழமை 2 மணிக்கு வரலாமா அப்படின்னு இரவு பகல தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கோம். 70-80 வயசு மாணவிகளே ஆயா பாட்டி சரி மத்தாளா இன்னும் அது மட்டும் இல்லப்பா கல்யாணம் பண்ணி இப்ப கார்த்திகை மாசம் அடுத்தது மார்கழியில போடலாமா தையல போடலாமா அப்படின்ட்டு தவித்துக் கொண்டு இருக்க வாலிப நண்பர்களே என்னன்னு போடுறேன் கல்யாணம் சாப்பாடுறா போடு பாசி பாசி போடு. அவர்களுக்கும் நம்மளை போல் நம்ம பாரு யூடியூப் சேனல் டிடிவி சேனல் அதான் மொக்கரா போய் ஆயப்பாரு டிடிவி சேனல் எங்க ஊர் ஆகாட்டியாட்டா யூடியூப் சேனல்ரா ஆகாட்டி நம்ம செல்வன் அவர்களுக்கும் ஏதாவது நம்மள இங்க மட்டும் இல்லப்பா யூடியூப் சேனல்னா நம்ம மாவட்டம் இல்லாத அடுத்த மாவட்டத்துக்கு அடுத்த மாநிலத்துக்கு நம்ம அறிவிப்பு செய்யல
நம்ம செல்வன் அவர்களுக்கு நம்முடைய நல்லூர் மாதேஷ் நாடக சபாவின் சார்பாக அவர்களுக்கு முத்தான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி. சரி மத்தா, இப்படி வந்து கலப்படி இருந்தது சரி ஒருத்தரிச்சுக்கிறான். பைத்தியக்காரன் இப்படி அடிக்கிறான். அறிவுக்குதா அறிவுக்குதா ஒரு வணக்கம் வைக்கணும். சரி என்ன கும்பிடணும். முன்னாடி சத்தம் போடாதீங்க சாமி. இப்ப பேசு. ஒரு வணக்கம் வைக்கணும். ஏன்னா கும்பிட வைக்கணும். இருந்தா யாருக்கு தெரியல. ஓ, ஒரு அறிவுக்கு இல்லாத ஒரு உறவு ஊருக்கு வந்துக்கிறாங்க. ஒரு வணக்கம் வைக்கணும். இல்லையா கும்பிடணும். இல்லைன்னா கையை கொடுக்கணும். ஒண்ணு 3 நேரம் வச்சேன். எதுக்கு நீடிச்ச 3 வச்சா 6 மூணுல ஒண்ணு குறைஞ்சா கூட நின்ற ஆளு ஒண்ணுதான் வைக்கணும். ஒண்ணுதான். ஆமா. எப்படி இப்படியா? ஆமா. சரி வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. காது வைக்கல காது அதுல செய்யுது. காது கேட்கல கேட்டு கேட்டுங்க. கழுவ முடியல என்னத்த குதி சேர்த்துறாங்க. இல்ல அண்ணாடு கூட ஏன் அடிக்கிறான். 2 பேரும் விவசாயம் பார்க்கலாம். ஓ, நீ இப்படி வந்துட்ட. ஆமா. சித்தம் போனா. ஓ, சித்தம் போனா. பெரியம்மா போனா. இல்ல ஜனநாயக போனா. சின்னம்மா போனா. உங்க பெரியம்மா போனா. பெரியம்மா போனா. இல்ல பொம்மல்ட்ட பொம்மை வந்து காத்திருப்பாங்களா காத்திருப்பாங்களா. அப்படி இல்ல. ஆமா ஆமா. வணக்கம் மாமா. மாமான கூப்பிட்டு அடிக்கிற. மாமான கூப்பிடுறியா? முக்கால கொடுத்துக்கிறியா? தங்கத்தை கொடுத்துக்கிறியா? மொத்த பிரச்சனை இல்ல. தாய் மாமனா? அதுவும் இல்ல. ஓ, கோயில்ல யாருக்கு கோயில்? ஊராவுட்டு கோயில்ல. அண்ணாடு கூப்பிட்டு கூடிய பிறந்த சித்தமான பெரிய போன நடிக்கிறான். மாமாடு கூப்பிட்டா முக்கால கட்டிக்கிறா, தங்கச்சி கட்டிக்கிறா, மொத்த பிரச்சனை இல்ல. தாய் மாமனா நடிக்கிறான். ஆமா. இப்படி கூப்பிட்டா எப்படியே சித்தமா அடிச்ச மரக்காலம் அடிக்கிறான். இல்ல நவுத்து மேல அடிக்கிறான். நான் தான் கூப்பிடுறேன். நான் ஒப்பால பெற்றவனா இல்ல ஒப்பால பெற்றவனா? நான் ஒப்பால பெற்றவனா ஏடா மொக்கால பெற்றவனா இல்ல பொம்மால பெற்றவனாங்கிற. ஆமா. சரி அண்ணா மாமா தம்பி சித்தவா பெரியவா ஓ தாத்தா இதுக்கு நாய் போட்டு கடிக்கிறேன். ஐயோ நாய் இருக்குமா வந்து டெம்பா நின்னுதான் இவ்வளவு உயரம்டா. ஆமா. சிலங்க யாட்டிக்கிட்டு வந்து நிக்குதா இல்ல. அண்ணா மாமா தம்பி சித்தவா பெரியவா சக்கரத்தான் நடிக்கிறேன். அதுக்குடா என்ன சொல்லி விட்டா வந்துக்குவ. என்ன கேட்கலாம் பாரு. இருந்தாலும் என்னன்னு சொல்லி விட்டா வந்துக்கோல. வருஷம் என்ன இப்ப வருஷம் வருஷமா 2025 25 அமதி அமதி சரி முடியும் தருவாய் இருக்கு. குறுக்கு ஒரு மாசமா? ஓ 2025. ஆமா. நாகரிகமா கூப்பிடு. ஓ, இப்படி அண்ணா மாமா தம்பி சித்தப்பா பெரியப்பா அடிச்சுக்கிட்டே இருப்ப. 25 to 26. ஓ 25 to 26. இப்படி கூப்பிட்டு பாக்குறேன். வட பொம்மால ஒருத்தன் கழுத்துல கவர் கட்டிக்கிறான். நீ எப்படி கையில கவர் கட்டிட்டு குடிக்காதுக்கிறியா? அவன் கழுத்துல கவர் கட்டி இருக்காங்க. ஆமா. இல்ல அவன் சோத்தாட்டா இருக்கிறதுக்கு ஆட்டம் போய் பாருங்க.
போய் நீ பாரு கூடிய போய் வணக்கம் வணக்கம்மா. ஆமா இன்னும் எங்க பார்த்து இப்படித்தான் கூப்பிடுறா காலையில சாத்துப்படி டீ கடையில பார்த்தோம். ஆமா கோவிலுக்குள்ள பார்த்தோம். பார்த்தாதான் உடைய மம்மாவை கூப்பிடணும். உட்காந்துட்டு இருக்கும்போது கூட வீட்டுக்கு போன கூட வர மம்மாவை நல்லா இருக்குது. அப்புறம் அண்ணா ஐயோ ஐயோ ஏடா அண்ணாடு கூப்பிட்டு இந்த போகத்துக்கு வர அப்படித்தானே வருவேன். இப்படித்தான் கூப்பிடணுமா? கூப்பிடுறீங்க கோபத்துக்கு வர மாட்டியா? ஏ மம்மாடா நல்லாவே சிரிக்கிறான் தாச்சி. பொம்மா நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. காலையில பொம்மாளுக்கு ஒண்ணு வாங்கி தரேன். என்ன வாங்கி தர? ரொட்டி இல்ல அம்மால வாக்கானா கம்முனுக்குறிய. ஓ அதுக்கா? சரி மகளே வாங்கிடு வாங்கிடு. சரி அதெல்லாம் போகட்டும். இப்படி கிளப்பா இருக்குது. சரி ஒரு ஆள் ஒட்டி சொல்றேன். ஆமா அது சீக்கிரம் வந்துரு. ஆமா ஒட்டியா ஒட்டியா. ஏ உட்கார்ந்தா நிக்கிதா படுக்குதா? ஓ உட்கார்ந்தா நிக்கிட்டா படுக்குதா? உனக்கு எப்படி இருக்குது சாவுகாரியா? தக்காளி அடிச்சுக்கிறேன். எப்படி சவரி கேட? ஓ சவரி எப்படி இருக்குது? ஆமா உட்கார்ந்தாதான் சவரியமா இருக்கும். உனக்கு மட்டும் இல்ல ஆம்பளையா பிறந்து கிரண்டு ஆகி 80-90 வயசு ஆகி போய் செத்து போயிட்ட கூட அதான் பாக்கணும். உமா கூதி பாட்டுனா அதை பார்த்துட்டு தாங்க உச்சிட்டு போவோம். நீ உட்காந்தே விட்ட சீக்கிரம் சீக்கிரம் தலைக்கு மேல வேலை உட்காந்துக்கிறியா? ஏடா முன்ன கக்கூச்சி உட்காரணும். உட்காரணும். ஓ அதுதான் வாட்டம். ஆமா சரி நல்லா அழுத்தி உட்காந்துக்கா. நல்லா வாய் தோற நானே கருப்பு சாமி காவு கேக்குற அப்படி வாங்கி திறக்கிற இல்லப்பா தெருவு தண்ணி குடிச்சு பழக்கம் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் குடிப்பதான் குடிக்க போடுவேன். அப்படியா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கியா? சரி அப்படின்னா வாங்கிட்டு கை விட்டு ஒட்டிக்கிறியா? கண்ணு இருக்கு முடிக்கா. ஏண்டா? ஐயோ இதெல்லாம் சூத்துல வருது. தூத்துல வந்தா கூட இல்ல தூத்துல வந்துகிட்டு நினைச்சா வருது. அதனால இது கட்டப்பால தெருவு பால் இறக்கிட்டு 7-8 வருஷம் ஆகிடுச்சு. அதனால வெள்ளை வெள்ளையே நுர தூக்கிட்டு வரும். கண்ணு மேல பட்டுச்சுன்னா கண்ணு தெரியாதுப்பா. சரி ஊத்துறா உட்காந்துக்கிறியா? உட்கார என்ன அடிச்சுட்டு ஆறு ஊத்தையா? ஒண்ணுக்கு சொல்ல புண்ணிய போட்டு நான் ஊத்துறேன். போட பத்திர போடுறேன். கொஞ்சம் வெயிட் குறைஞ்சா பிடிக்குது. பேர்பட்ட கரிசோறு போட்டாரு. ஆமா அது தின்னதெல்லாம் அப்படி குடல பெருட்டுமே. நான் தான் சொன்னேன் கண்ணை முடிக்காதா மூடிக்கானு. கண்ணை மூடதான் தெரியல. இது கட்டப்பழத்தில் அப்படித்தான் வரும். நீ இப்படி ஒட்டுமா தெக்க தெரியுமா? மொத்தம் நிமித்தி கட்டிப்பாங்க. என்னத்துக்கு? தெங்கிறதுக்கு எத்தனை நாய் கடிக்கு தெரியுமோன்னா எங்க படுத்து தெரியுமா? செப்ப பழி ஊத்துல நீங்க பாத்தீங்களா? என்னத்த காலையில இருந்து ஏறிக்கிறவர் போய் பாரு வந்து ஜனமெல்லாம் சும்மாவே இருக்கும். வாழு வாழ தோசை தோசை ரொட்டி ரொட்டி ஒரு தரம் மத்தாக்கிற பார்த்தாலும் அப்படியே அடுக்கடுக்காக்குதான். ஏன் பார்த்தாலும் செம்மலை ஊத்துமலை போய் பாருங்க இருந்தாலும் பிய பார்த்தா வாங்குற அப்படி அங்க போய் பாத்தீங்கன்னா நாடா ரெண்டு அதிகம் மத்தூர்ல வவால் குட்டி தாவி ஏறி ஏறி கிணறு குட்டை சொத்திட்டு பண்ணிவிடும். ஆமா மரத்தமால ஏறி கிணறு குட்டை கோயிலுக்கு சொச்சிட்டு பிராந்தி கடையெல்லாம் இருக்குது. நீ மக்களும் போக அப்படி கால எடுத்துக்கிட்டு மருத்துவரை கட்டிப்பிடிச்சு தாவி ஏறி ஒரு படமரத்து ஓல் கட்டி வண்டி போட்டு படமரத்து இல்ல மம்மால பிடிச்சு படமரத்து ஓட சொல்லு படமரத்து ஓட சிவரி செத்து போயிருவேன். பணமரத்து ஓடம் ஓடா ஓடா எங்க பணமரத்து நாளைக்கு போய் பணமரத்து ஓட கட்டி வெட்டி வச்சு வண்டி கட்டி உன்னை உட்கார வச்சிடும். சரி கிடுக்கிட்டு மரத்தப்பட இறங்கி வந்ததும் முன்னாடி இந்த நேட்டு தொங்குவோம். என்னடா அவன் சோர பொருண்டை. ஐயோ ஐயோ சோர பொருண்டை அத்தனை சோர பொருண்டை கீழே ஐயோ எங்க நின்றுக்கிற இந்த கிட்ட உண்மையை சொல்லிக்கிறேன். நடந்துகிட்டே கீழே அதுல கிளாச்சில மட்டு மட்டு ஊத்தவங்க பாரு அதுதான் தெளிவு தெரியாது எந்த காலம் வருதோ மறுபடியும். இங்க ஒட்டுறதுனால நீங்க கிளிவு தெரிஞ்சா கிடைக்கா நேரடி செக்கமா வெட்டு. சரியா நான் பார்த்து வாரி 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 கூப்பிடுறேன். நான் கேனடா இல்ல எங்கூர் பெருமாட்டம் அக்கு அக்கு கூட்டா என்ன பார்த்து ஓரிக்கிற? நான் ஓரி கிடையாது நீ ஓரி ஒண்ணு ஓரி பக்கத்துல ஓரி பொட்டுப்படி ஓரி பொட்டாடி ஓரி பொட்டாடி பிடிக்கிற ஓரி பொண்டாட்டி பிள்ளைகள் ஓரி பொண்டாட்டி
பொண்டாட்டி ஓரி பொண்டாட்டி பிள்ளைகள் ஓரி பொண்டாட்டி பிள்ளைகள் ஓரி வனிதா வெரி குட். குழந்தையும் தெய்வம் குணத்தால் ஒன்றாம். எவ்வளவு சொத்து இருந்தாலும் மதியா ஒரு 10 ரூபாய் சபையில கொடுத்து கௌரவித்தா அந்த குழந்தை காசு எங்க காட்டுறான் வேணுமா லைட்டை பார்த்துக்கிட்டு அந்த வனிதா என்ற சொல்லோட குழந்தையும் இன்னொரு குழந்தைன்னா சரண்யாவா இதே கந்தாயி அந்த அன்பு குழந்தைகளுக்கு நோய் நொடி இல்லாம தலைக்கு 10 போடாம காலுகை பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு இந்த பழங்காட்டில் எழுந்துள்ள ஸ்ரீ முனியப்பன் அருள் பெற்று சீரும் சிறப்பாக வாழ வேண்டும் அம்மாவுக்கு கற்பனம். ஓ இல்லப்பா உன் பொண்டாட்டி ஓரி உன் பொண்டாட்டி பிள்ளைகளை ஓரி பிள்ளைங்க கொடிகளை ஓரி உன் ஆடு ஓரி உன் மாடு ஓரி தண்டை ஓரி தவறு அதுபாய் ஓரி அதுபாய் மொக்கா ஓரி அதுபாய் அவங்க அதுபாய் மொக்கா ஓரி அவங்க ஓரின்னு சொல்றான் ஆனா அத்தனை அதுபாய் மொக்கா ஓரி அதுபாய் அம்மா ஓரி அருள்பான்னு சொல்றா வர்றா 30 முறையில நின்றுட்டு மத்தனாலும் நின்றுட்டு இருக்கிறது எப்படி நான் அடி வாங்கிட்டு இருக்கிறேன் நின்றுட்டு இருக்கிறேன் என்ன அருள்பாய் மக்கா வரணும் உனக்கே கோபம் கொண்டு வருது அருள்பாய் அக்கா வாரின்னு சொல்லு அத்த அருள்பாய் மக்கா ஓரி சரி அருள்பாய் தங்கச்சி ஓரி சொல்லு ஆடு ஓரி மாடு ஓரி தண்டை ஓரி தவறு ஓரி மொத்தக்கார பொட்டிக்கார சரகார வாத்தியார் ஓரி யார பத்தி ஓரிக்கிறேன் நான் யார் தெரியுமா நான் 2 பேத்துக்கு இளையவன் 2 பேத்துக்கு மூத்தவன் நடுப்பிறந்தாரே யாரு அந்த அர்ஜுனியா அரசு யாரு பாண்டர் குளத்துல பிறந்தாரே பார்த்திப அர்ஜுன் மூஞ்சுன்னா கல் எடுத்துட்டு விடுவாங்க சரி சொல்லு அந்த மாதிரி நடுவுல திறந்தாலே நான் ஓரி கிடையாது பங்காரு கொடியும் கிடையாது நான் யார் தெரியுமா விடிய இந்த ராஜ சபைய அகத்துக்கு விகிட பேச நகைச்சுவர் ரயல் பப்பட் ஒரு 14 வீடு போடு சரி உள்ள என்னப்பா படிச்சதா பண்ணிடலாமா பண்ணிடலாம் சரிங்க அதெல்லாம் போகட்டும் இப்படி லைட் பொழுது கட்டிக்குது இதுக்கு லைட் தொட பூச்சி செய்து வந்துருச்சு ஆனா அந்த லைட் தேவலாம் தொங்கினாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆமா ஆனா கீழே போட்டாலும் உடையாது இல்ல அப்படி லைட் பொறுத்து கட்டிக்குது இப்படி எல்லாம் இப்படி உட்காந்துக்கிறாங்க சேரியில ஒருத்தர் சொக்காய் கழுவி சப்பு சப்பு அடிக்கிறான் நீங்க எடுத்துட்டு போயா வாங்கி குடிச்சு நாய் அடி செல்வி நக்கு ஊர் இல்ல எந்த ஊருக்கு நீ எடுத்துறியா நல்ல ஒரு மாதேஸ் நாடக சபா ஏனத்துக்கு வந்துக்கிறீங்க ஈமோசனத்துக்கு உங்களுக்கு தமான தெரிவிக்க தெரிஞ்சு 8 நாளா எதுக்குப்பா தேய்ச்சா தூக்கிட்டு சோறு சோறு கடுக்கல் வாங்கிட்டு போறேன் அது இன்னும் 100 பேர் வந்தாலும் சாப்பிடலாம்டா அவனுக்கு சாப்பாடு இருக்குது நானு தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இல்ல கார் எடுத்துக்கிட்டு தேடணும் போல இதுக்கு எங்க பாட்டி செத்து போயிட்டா ஐயோ பாவத்தை நிஜம்தான் சாப்பிடா கண்ணு மூடிக்கிட்டு திறந்து விடுங்க நானும் முடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு போய் ஆயா எப்படி ஆயா செத்தா அப்படின்னு உடக்குன்னு கண்ணு முடிச்சு போட்டு முடிக்கிட்டா இல்லப்பா எங்க பாட்டி இது சாமானம் ஒண்ணு பெரிய சாமானம் உங்க பாட்டி பெருசாக்கா ஆமா அவ நல்ல பாராசரியான பொம்பளை சரி 84 வருஷம் ஆகுது எங்க பாட்டி பண்ண ஒண்ணு ஓட்ட விழுந்து போச்சு அதுக்கு தான் ஈமோசனில் தேடிக்கிட்டு தெரிஞ்சேன் எங்க பாட்டி எங்க தாத்தா அடிச்சு பார்த்துட்டு கடிச்சா முடியாத பட்சத்துக்கு தங்கவேல் கொட்டி திரும்பி செத்து போயிட்டான் தங்கவேல் செத்து நீங்க 6 வருஷம் ஆகுது உங்க தாத்தா பத்தியா இல்லப்பா தங்கவேல் கொட்டி திரும்பிட்டு எங்க தாத்தா செத்து போயிட்டாரு எங்க பாட்டி பண்ண சொன்னாலும் அடைக்க முடியுமா நான் கண்டிப்பா அடிக்கிறேன் அது பெரிய சமானம்டா எத்தனை வருஷம் நான் அடிக்கிறா எங்க பாட்டனே அடிக்க முடியாது செத்து போயிட்டு நீ எப்படா முடியும் இந்த காட்சி ஓட்டையில ஊத்துறேன் எந்த ஓட்டையில ஓட்டையிலையா என்னத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டேன் நாங்கெல்லாம் ஒரு நாடகக்காரர் ஆமாமா மெயின் ரோட்ல போறதெல்லாம் வாடகைக்காரு தான் எவ்வளவு மணிக்கு எவ்வளவு வரும் தலத்தலை அடிக்கிற பைத்தியம் பிடிச்சிக்கோ கடை கூத்தாடிங்க யாரு ஒதுக்கிறா கிளம்பி அப்பதான் கட்டுக்க மாட்டாங்க ஓ பெரிய மனுஷன கடை கூத்தாடிங்க ஓ கடை கூத்தாடிகள் ஆமா சரி உன் நாடக சபா பேர் என்ன மாதேஷ் நாடக சபா ஓஹோ நல்லூர் மாதேஷ் மற்ற மதிப்பிற்குரிய மைத்திரராய அருள்மணி நாடக சபா மாதேஷ் அருள்மணி நல்லம்பள்ளி அருள்மணி இணைந்து வழங்கக்கூடிய மாதேஷ் நாடக சபா நல்லூர் நல்லூர் வெரி குட் ஆமா வணக்கண்ணா
சரி மொத்தம் எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? நாங்கெல்லாம் 17 பேர் வந்துக்கிறோம். முன்னாடி 3 பேர் பொண்ணு வந்தாங்களே ஏங்கிறாங்க பொம்பை பொட்டை பிள்ளைங்க இருந்தாலும் 3 பேர் அவங்க சேர்த்தா 20. நீ சேர்த்துறியா? நான் சேர்த்துறேன். அதான் கேட்டேன். 20. ஓ 20 பேர் வந்துக்கிறீங்க. ஆமா. ஆனா சரி 20 பேர் இருக்கிறீங்க. 20 பேருக்கு ஒட்டுக்க வேலையில தனித்தனி வேலையா? ஐயோ அதை ஏன் கேட்குறேன்? ஐயோயா ஒட்டுக்கா எப்படிலாம் செய்ய முடியும்? ஏன்டா 20 பேர் வந்தீங்களா ஒட்டுக்க எப்படி அப்படி சாப்பிட்டீங்க? சாப்பிடும்போது வரிசையா உட்காந்து தான் சாப்பிட்டு ஒட்டுக்கா சாப்பிடலாம். அதே மாதிரி 20 பேரா மரப்பா பாதி பேர் செய்வாங்க. ஓ வேலை ஏறி செய்யும் போது மரப்புல பாதி பேரு. ஆமா. அப்புறம் வெளிச்சத்துல பாதி பேர். அட சண்டால சைலே இந்த மரப்புல செயல்கள் விட்டுரு. அந்த ரூம்ல கூட செய்து யாருக்கு தெரியாது. இந்த வெளிச்சத்துல செய்யலன்னு சொல்லிய அவன் யாரு? தங்கத்திலே மிருதங்கம். ஓ இதா எப்படி அடிப்பாரு அவரு? இப்படியா? சரி ஒரு ஆளு கழிஞ்சா ஒரு ஆளுக்கு யார் போனியா? இப்ப மழை போடுறதுல சமாளிக்கிறான். ஏன்டா ஒரு ஆளுக்கு 6 மணியா? சுதிப்பேட்டி வா போன இருக்கிறது. ஓ இந்த குதிப்பு இந்த சுதிப்பட்டி பூந்து ஒரே அது வரைக்கும் தான் ஏறிக்கும். ஓ சுதிப்பட்டி 2 ஆளு கணக்குல கலந்து குடல ஒரு ஆளுக்கு புல். ஆமா ஓ குடல பின்னாடி போனேன். பின்னாடி நம்ம இங்க பாடினா அந்த கட்டடத்துக்கு மேல போய் பாடுறதா சொன்னாலும் செய்வாங்க. அப்படியா? ஆளுல பண்ணி போயிடுவாங்க. ஆமா சரி எப்படி ஊதுவாங்க? நான் ஊதுறா அதுக்கு ஒரு விரல்ல நீத்தாப்படி ஒரு நாட்டை வாங்க பண்றா சாமி பிள்ளையிருப்பா அந்த குதி வாயில வைக்கவும் ஊதிய அப்படி பேசுது சண்டாலட்டி. காத்து போட்டு அடிச்சுக்கிச்சு. ஆமா ஆமா அடுத்தாளுக்கு என்ன வேலை? அடுத்தாளுக்கு என்ன வேலை? அது சுத்தம்டா. 1 லட்சம் 2 லட்சம் ஏன் அக்கா மக்கள் கடன் கேட்டுக்கிட்டு இருக்கணும்? அங்கதான் சொல்றா பாக்கலாம். ஆளுங்க இழைச்சி பயில இருப்பாங்க கை வேலை செஞ்சா 2 பேர் அயாளி இடம் ஒண்ணு உரிச்சுட்டு பண்ணிட்டு வருது டபுள் அப்ப நேரமா திரும்ப நடக்குது நடப்பாதையா? உங்களுக்கு தான் கை தொழில ஆளு நல்லா தகர வாடச்சாட்டுமா சரிங்களா? இப்படி உட்காரு ஓடிடா சொல்றவா. என்ன போட்டீங்க? ஏன்னா 2 பேரும் கால்ராக்காரன் சால்ராக்காரன் சால்ரா போடுறான்னு கீழே உங்களை போட சொன்னேன். சால்ரா எடுத்து அடிக்கிறான். ஒரு அடிக்குதான் ஏடாப்பா டபிள்யூ வர குத்து தண்ணில அப்படி வராங்க குமிடு ஏடா சால்ரா அடிக்கிறானா என்ன அடிக்கிறது தெரியுங்க? 1 ஓடி அடிக்கணுமா தந்தை அடிக்கணுமா? 2 பேரும் சோடியா தான் செய்யணும். காலை போடு போடுற காலை போடுறா. சாமி ஆன தும்பி கேட்டோம் கீழே உட்காந்து உட்கார்றா. அப்படி 1 2 3 போடுடா. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிச்சுக்கிறான் அவன் சந்திரிய இந்த பழைய ஒரு ஆட்டம் போன இதுக்கு இப்படியா? ஆமா கடிச்சா தீர்ப்பு. ஓ சரி நீ இல்லை நீ எப்படி கடிச்சா தீர்ப்பு கொடுப்பா? எப்படி எப்படி தீர்ப்பு கொடுறா? அப்படியா சாமி நல்லா அடிக்கிறதா உள்ள என்னக்குது நல்லா யூடியூப் எடுத்துருக்கிறாரு. ஏன்னா செல்லுஜி அவருக்கு அங்க இருக்குது இங்க இருக்குது சயஞ்சப்பா
அருமுடி தங்கம் தப்ப முடியாது பின்ன புட்டு புட்டு தான் நீங்க ஓ புட்டு புட்டு நல்லா பேசுறேங்கவா கவிதை என்ன சாப்பிட்ட முட்டை முட்டை புட்டை முடிச்சு போனா போதும் காதில் வந்து இந்த சுத்தா சுத்தடிக்குது போயிட்டு நவரு அண்ணா போ போயிட்டு போயிட்டு வா அண்ணா அண்ணா அதான் போ மண்டா வந்து போடா ராஜபாட்டு சினி பாட்டு ஓ ஏன் ஆண் ராஜா வேடம் பெண் வேடம் போட்டு நடிக்கிறதுடா ஓ ஆம்பளே பொம்பளை போடுறது இல்லடே இல்லப்பா ஆம்பளையே பொம்பளாச்சு போட்டுக்கிறது ஓ ஆண் வேடம் பெண் வேடம் அப்படியே பாவாடை கட்டிட்டாங்க ராஜ பாட்டி ஸ்ரீ பாட்டி ஆமா இதுவே உங்களுடைய நாடக சபா நல்லூர் மாதேஷ் நாடக சபா ஆமா வணக்கம் சரி இன்னைக்கு நாமளே பேச்சு கொடுத்தா நீண்ட நேரங்கள் கருது விடும் இந்த தீப ஒளி தெய்வீக சபை சிங்கார மேடை எதற்காக கேட்டு காரணம் என்ன நாட்டுகிறாரு மகாநாடு பேரு உங்களுக்கு இருந்தா அழகான தாய் திருநாடு அழகத்தின் பொன்னகரத்தின் பெயர் என்ன நம்ம சாத்தபாடியை சேர்ந்த பனங்காட்டூர் பனங்காட்டு என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு சரி இருப்பா அவர் நாடகம் அப்படின்னு வாப்பா. மாதேஷ் நாடக சபா அருள்மணின்னு சொன்னீங்கல்ல வர சொல்ல